ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு உங்களுக்கான ரிசல்ட்டை பார்த்தா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க ரிசல்ட்டை செக் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணலான்னா இந்த வெப்சைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் டு வியூ த ரிசல்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு கேப்சா கோட் உங்களுக்கு கேட்கும். இதில் இருக்க கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் பார்த்தா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கு ரெண்டு டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா குரூப் 2 சர்வீசஸ்க்கான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று குரூப் 2ஏக்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். குரூப் 2 மட்டும் அப்ளை பண்ணுவாங்க, அதுக்கான ரிசல்ட்டை செக் பண்ணுங்கள். குரூப் 2ஏ மட்டும் அப்ளை பண்ணுவாங்க, அதுக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். இல்லை ரெண்டுமே அப்ளை பண்ணியிருக்கோங்க, ரெண்டு லிஸ்ட்டுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக உங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி தான் ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா மார்க், அதாவது குரூப் 4 மாரி மார்க்கை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம் எக்ஸாமுக்கான ரிசல்ட் தான். ஸோ அந்த வகையில் இந்த லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகிருக்கேன்னு அர்த்தம். உங்களால் மார்க் இப்போதைக்கு செக் பண்ண முடியுது. பட் மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேட்டராக, ஸோ மெயின் எக்ஸாமுக்கான ரிசல்ட்லாம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கே உங்களுக்கான கட் ஆஃப் டேட்டு, கட் ஆஃப் மார்க் என்ன எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு உங்களுக்கான மார்க்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. இதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு போகிறீங்க. ஜாப் கன்ஃபர்மேஷன் கிடையாது, மெயின் எக்ஸாமினேஷன் இன்னொரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு போகிறதுக்கு தான் இந்த ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 2 இருக்குது பாருங்கள், அதுக்கான ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வருதோ நீங்கள் அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாம் போக போகிறீங்க. மெயின் எக்ஸாம் எப்போ இருக்குதுன்னா பேப்பர் 1 2/2/2025 அன்னைக்கு. ஸோ இப்போ பேப்பர் 1 இருக்க போது பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 23/2/2025 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க அந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அப்படின்னா நீங்கள் 150 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் ஆன்லைன் மூலமாக. அதாவது மெயின் எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸாக நீங்கள் 150 ரூபா பேமெண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி பேமெண்ட் பண்ணலான்னா OTR உடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணதுக்கான தேதி 14/12/2024 18/12/2024 வரைக்கும் நீங்கள் நீங்கள் பதிவு பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் பண்ண பாருங்கள். ஓகே, அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அட்மிஷன்ஸ் போட்டிருக்காங்க, மெயின் டேட்டா எக்ஸாம் எப்படி செலெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ உங்கள் ஏஜ், கம்யூனல் கேட்டகரி, ஜெண்டர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், டிஃப்ரெண்ட் ஏபிள் கேட்டகரி, பிஎஸ்டிஎம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரிசர்வேஷன் படி தான் அங்கே ஸோ ரிசல்ட்டை தேர்ந்தெடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இல்லை மொத்தமாக உங்களுக்கு 4 லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க பதவிக்கு ஏற்ற மாதிரி. த கேண்டிடேட் மென்ஷன்ட் இன் லிஸ்ட் 1 பிலோ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஆல் போஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டு 1 பொறுத்த வரைக்கும் ஆல் போஸ்ட். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்க எல்லா பதவிக்குமே இங்கே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் Ctrl F கொடுத்து உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா பிளிங்க் ஆகி காமிக்கும். ஸோ அதன் மூலமாக உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரல அப்படின்றவங்க நீங்கள் இதில் செலக்ட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ குரூப் 2ல செலக்ட் ஆக குரூப் 2A பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்றத. அடுத்த கட்டமாக லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2 யாருக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சில கேட்டகரி உள்ள பதவிகளுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதான் பார்த்தா லிஸ்ட் 2 வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் லிஸ்ட் 2. என்னமான பதவினா டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி ஒரு 6 பதவிகளுக்கு லிஸ்ட் 2ல நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அதேமாதிரி தான் லிஸ்ட் 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க, ஃபாரஸ்டர் அந்த மாதிரி பதவி. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. OTR லாகின் பண்ணி 150 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுமானா டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. எக்ஸாம் ஃபீஸை மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை.
ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரல அப்படின்றவங்க இந்த எக்ஸாமில் அடுத்த கட்டத்தை நீங்கள் போகலை. ஸோ அடுத்த வருஷம் குரூப் 2 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆக பாருங்கள். அதேமாரி குரூப் 4 வரும், அதுக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஓகே, இதை வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு. நெக்ஸ்ட்டு குரூப் 2ஏக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, குரூப் 2ஏக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டை நேம் செக் பண்ணுங்கள். எக்ஸாம் தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் 2 எக்ஸாமுக்கான மெயின் எக்ஸாம் எப்போ இருக்க போகுதுன்னா பேப்பர் 1 வந்து 2/2/2025 அன்னைக்கு இருக்க போது. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 8/2/2025 அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து இருக்க போது. கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக கொடுத்துருக்காங்க இந்த 2A மட்டும். ஸோ நார்மல் 2 வந்து பார்த்தா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டுவெல் தான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் லாகின் பண்ணி 150 ரூபா பேமெண்ட் பண்ணி ஸோ ஓடிஆரில் நீங்கள் அடுத்த மெயின் எக்ஸாமுக்கு வந்து பே பண்ண பாருங்கள். ஸோ யார் யார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஆனவங்க அடுத்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு இப்போலேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ரொம்ப கம்மியான தேதி தான் கொடுத்து 2 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ண பாருங்கள். ஓகே, அதேமாதிரி ரிசல்ட் கொடுத்து அப்டேட் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ 2022 கம்பேர் பண்ண சொல்ல 2024 கிட்டத்தட்ட 33 நாட்களாக நாங்கள் ரிசல்ட்டை வெளியிட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 534 வேகன்சி இருக்குது. பட்டியலுள்ள தேர்வுகள் எண்ணிக்கை மொத்தமாக 7987 பேர் வந்து பார்த்தா குரூப் 2க்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. குரூப் 2ஏக்கு மொத்தமாக 2006 வேகன்சி இருக்குது அப்படின்னா 21822 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மொத்தமாக வந்து 7,93,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 5,83,000 பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ கரெக்டாக உங்களுக்கு 28,000 பேரை சைட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் மெயின் எக்ஸாமுக்கு வந்து போவாங்க. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 150 ரூபா பேமெண்ட்டை மட்டும் பண்ணிவிட்டு ஸோ மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அட்டன் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ ரிசல்ட் செக் பண்ணாதாங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தா கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு நம்பர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஹோம் பேஜ் போயிடுங்க. இதில் போயிட்டு அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிரந்தர பதிவு விவரங்கள்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ண சொல்ல ஓடிஆர் கொடுத்துருப்பீங்க, 1 டைம் ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு. அதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே பதிவு செய்த உள்நுழைன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் போயிட்டு உங்கள் யூசர் நேம் என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேப்சா கோடு கேட்டிருக்காங்க, அதாவது உங்கள் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் கேப்சா அதை நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கரண்ட் அப்ளிகேஷன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து ஓப்பன் ஆகும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது வரைக்கும் பாருங்கள் 8/2024 நோட்டிஃபிகேஷன் நம்பராக தான் அதில் போயிட்டு கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 குரூப் 2ஏக்கு நேராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி தான் இதில் நீங்கள் போயிட்டு சர்ச் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் ஓடிஆரில் போயிட்டு கரண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி நேராக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை காப்பி பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா உங்களால் இதுக்கு வந்து பார்த்தா அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு வந்து போகிறீங்க. இல்லாதவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து போக மாட்டீங்க, நீங்கள் அடுத்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாம் வந்து செலக்ட் ஆனவங்க உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தற்போது அதுக்கு என்ன பதிலளிச்சிருக்காங்கன்னா சர்டிஃபிகேட்டை தற்போது நீங்கள் பதிவேற்றம் செய்ய தேவையில்லை. ஸோ நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உடனே இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் 150 ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணி மெயின் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. மெயின் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க மட்டும்தான் நீங்கள் இப்போதைக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு யாருமே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ மெயின் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அடெண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது
மெயின் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் சென்டரை வந்து பார்த்தா ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 38 இடங்களில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குது. இங்கே போயிட்டு தான் உங்களுக்கான எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கான ஹால் டிக்கெட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க, எங்கே எக்ஸாம் சென்டர் இருக்க போதுன்னு அதில் போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த ரிசல்ட் கொடுத்தன மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான கட் ஆஃப் என்ன அதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு ரிசல்ட்டை செக் பண்ணிவிட்டு நம்பர் வந்திருக்கவங்க உங்களுக்கான பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.